உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓ, இதுதான் உங்க காதல் காவியமா? அத கொஞ்சம் படிங்க, நாங்களும் கேக்குறோம். மாமா, கொஞ்சம் சத்தமா படிங்க. உங்க காவியத்தோட சிறப்பையும் காதால கேக்குறோம். ஒரு காதல் இன்னொரு காத்திருப்பு அழிச்சதையும் காதால கேட்கலாம்ல. அண்ணா, எல்லாரும் ஆசைப்படுறோம், படிய. அண்ணிய பத்தின அருமை பெருமைகளை நாங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? படிடா தம்பி. அண்ணா படின. அட படிங்க மாமா. ஏய், என்னது இது? என்னை விட நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. உங்களுக்கு இது வெறும் ஒரு டைரி தான், ஒரு கிசு கிசு. ஆனா என்னோட வாழ்க்கையில எனக்கு பொக்கிஷம் அது, என் உயிர் இது. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே டக்குன்னு படிச்சிட முடியாது. அடேங்கப்பா, ஒரு டைரிக்கு இவ்ளோ பெரிய வியாக்கணமா? எதுவா இருந்தாலும் அது நடக்கும் போதுதான் சம்பவம். எழுதி வச்சா அது வெறும் கதை தான். ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்க. இது என்ன பழக்கம்? அடுத்து உங்க டைரிய படிக்கிறதுக்கு முன்னாடி அத படிக்கிறது நாகரிகம் இல்லன்னு நீங்க யாரும் படிக்கலையா? அவங்க உங்க வேலையை போய் பாக்குறீங்களா? போங்க. டேய், அத கொஞ்சம் படிச்சு தான் பாருடா. இல்ல மச்சான், இப்ப படிக்கிற நிலையில நான் இல்ல. அப்புறமா நான் தனியா படிச்சுக்கிறேன். டேய், சொல்ல மறந்துட்டேன்டா. மலேசியால இருந்து டைரி கொண்டு வந்தார்ல, அவர் இவர்தான். ஓ, தேங்க்யூ so much. பரவாயில்ல, இருக்கட்டும். ஏய் துளசி, என்ன திரு வந்துட்டாரு. மறுபடியும் வந்துட்டாங்களா? ஆமா, வேற வழி இல்ல சித்தி, சமாளிச்சுதான் ஆகணும். நான் வெளியே போறேன். என்ன கேட்பாங்க, நிலாவை கூப்பிட போறேன்னு மட்டும் சொல்லுங்க. சரி சரி, நான் வரேன். ஓகே. ஆமா, ஜனனி எங்கடா? ஜனனி இங்கே தானே இருந்தா, என் கூட தான் வந்தா. மா, ஜனனி எங்கம்மா? நிலாவை கூட்டிட்டு வர போயிருக்கா. ஆமா இல்ல, ஸ்கூல் விட்டுற டைம் ஆச்சு. ஓ, நானும் போயிருக்கணும். சரி, உன் கூட இருந்ததுனால டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவன் மட்டும் போயிருப்பா. நான் நிலாவை கூப்பிட்டுட்டு வர சிவாவை தானே சொல்லியிருந்தேன். ஆனா அவ ஏன் போயிருக்கா? இந்த ஜனனி எப்பவுமே இப்படிதான். எதிர்பார்க்காத வேலையெல்லாம் செய்வா. தேவையான நேரத்துல இருக்க மாட்டா. ஆளையே பார்க்க முடியாது. இந்த தடவையும் ஜனனி பார்க்க முடியலடா. ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டாவது நிலாவை கூப்பிட போயிருக்கலாம். ஜனனி கிட்ட சொல்லாம போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி, பரவாயில்ல, நான் சொன்னேன்னு சொல்லிடுறா. மலேசியா போகலன்னா அடிக்கடி இங்க வா. வரமா. சிவா, ஏய், நானும் வேணா கூட வரட்டுமா? ஏய், இல்ல மச்சான், நான் பாத்துக்கிறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. போனோட கால். பை பை. பைமா. பாய். போயிட்டு வா. பாய், பார்த்து போயிட்டு வாங்க. ஜனனி திருவ சந்திக்கவே மாட்டேங்கிறா. எப்பவுமே அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. ஏதோ ஒரு காரணம் இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். என்ன அமராவதி இங்க நிக்கிற? நிலாவை நீங்களா கூப்பிட போனீங்க? ஆமா. ஜனனி போயிருக்கிறதா சொன்னாங்க. இல்லையே, ஜனனி தோ வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறா. நான் இப்பதான் பார்த்தேன். வானிலா, நம்ம உள்ள போலாம். நில, எங்க போன? நிலாவை கூப்பிடுறதுக்காக ஸ்கூலுக்கு போனேன். அதுக்குள்ள அண்ணன் கூட்டிட்டு வந்துட்டாரு.
அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏய் நில்லு. ஆ, திரு வந்திருந்தான். ம் ஆமா. திருவ உனக்கு தெரியுமா? ம் தெரியும். திருவ தெரியும்னு சொல்றதே சரியில்லையே. ஜனனி கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அத கண்டுபிடிச்சே ஆகணும். அம்மா பூஜை பண்ண போறோமே, என்னம்மா விசேஷம்? குரு பெயர்ச்சிமா. இந்த தடவை குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கான். ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? குரு பெயர்ச்சிக்கு பிறகு சிவாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. கையை விட்டு போனதெல்லாம் திரும்ப கிடைக்குமா. ஹெல்த்ல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா. ரொம்ப நல்லா சொன்னாரு. குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ராசிக்கும் அவர் தானே குரு. அவனே அவனுக்கு உதவும் போது யார் தடுக்க முடியும்? அத்தை, எங்களுக்கு ஏதாவது சொன்னாரா அத்தை? ஆ, வழக்கம் போல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க சொன்னாரு. அதையே ஃபாலோ பண்ணணுமா. போங்க. ஜனனி, கூடிய சீக்கிரம் சிவாவுக்கு என்னடி சொல்றாங்க? பேசாம இரு. போன ஞாபகம்லாம் திரும்ப வந்துருமா. தேவையா இது? இந்தா. நீதான். ஜனனி கொஞ்சம் வா, வெளியே போயிட்டு வந்துடலாம். ஆ, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வெட்டியா நின்றுட்டு இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட விட்டுட்டு வா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பாதியில எல்லாம் போட்டுட்டு வர முடியாது. பேச வேண்டியதை இங்கேயே பேசுங்க. நாங்க கேட்டா என்ன? இங்கெல்லாம் பேச முடியாது. ஜனனி வா. மாமா, அப்படின்னா நீங்க நைட்டு பேசிக்கோங்க. விடிய விடிய பேசுங்க. யார் தடுக்க போறா? டேய், அவதான் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கா. அவளையும் கூட்டிட்டு போயிடாதடா. அப்புறமா பேசிக்கோ. கொஞ்ச நேரம் தாங்க, பூஜையை முடிச்சிட்டு போலாம்ல. ஆ, எங்க போகணும்? நான் இப்ப எங்கன்னு சொன்னாதான் வருவியா நீ? யாருக்குமே தெரியக்கூடாத அளவுக்கு அப்படி ஒரு சீக்ரெட்டா மாமா? என்ன சீக்ரெட்டா இருந்தா என்ன? எங்களுக்கு தெரியாமையா போயிடும்? நீ வரல. சரி, நான் பாத்துக்கிறேன். சிவா, டேய், ஐயோ, மாமா கோவப்பட்டுட்டாரு. இன்னைக்கு அவ்வளவுதான். அவ்வளவும் சும்மா நடிப்பு. ஏய் வா. அம்மாடி ஜனனி, நீ வரலன்னு சொன்னதும் அவன் ஏதோ கோவமாயிட்டான். நீ அதை ஒன்னும் பெருசா எடுத்துக்காதம்மா. நீ வேலையை பாரு, அவன் சரியாயிடுவான். சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.